Hi friends, welcome to SK Locus YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினாக்கா கேரளா மாநிலம் வயநாட்டில் வந்துட்டு நிலச்சரிவு காரணமாக நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த பதிவு. அதாவது நிலச்சரிவு வந்துட்டு ஏற்பட போகுது நடக்க போகுது அப்படிங்கிற வந்துட்டு தெரியாமல் நிறைய மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அது நைட்டு உறங்கி கொண்டிருக்கும் போது அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ரோட்டில் ஒரு சின்ன ஒரு ஆம்புலன்ஸ் போனாலே ஐயோ யாருக்கும் எதுவும் ஆயிடுமோ என்னமோன்ட்டு மனசார நல்லா சத்தியமாக மனசார வேண்டிப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுன்னு. நான் வந்துட்டு ஒரு ½ hour முன்னாடி வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். தொடர்ந்து லைனாக 1 by 1 ஒரு 10-20 ஆம்புலன்ஸ் கிட்ட போகுது. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா வயநாட்டில் வந்து இறந்தவங்களை வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு போகிறதா போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஏன்னா ஒருத்தர் இறந்ததை பார்த்தாலே நம்மளால் வந்துட்டு தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேர்னு எனக்கு வந்துட்டு கணக்கு சொல்ல தெரியலை. அந்த அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு அவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகிறாங்க, இறந்தவங்களை கொண்டு போகிறாங்க. பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இறப்புங்கிறது ஒரு டைம் தான், பிறப்புங்கிறது ஒரு டைம் தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு அடுத்தவங்களை நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, துரோக மனசாட்சி செய்யாமல் இருந்தாலே போதும். இறந்தவங்களுக்காக வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னாக்கா வந்துட்டு இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே வந்து நம்ம வீட்டை வந்துட்டு 2 நிமிஷம் அவங்களுக்காக கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கிறது தான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. நானுமே அதான் பண்ண போகிறேன். மக்களே, நீங்களும் உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் உங்கள் வீட்டில் கண்ணீரஞ்சலி செலுத்திடுங்க. இதுக்காக தான் இந்த பதிவு.